ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடல் ஒரு குளிர்ச்சியான, ஆழமான மற்றும் பயங்கரமான இடம். கடலின் மேற்பரப்பிலிருந்து ஆழத்துக்கு போக போக அங்கு உயிரினங்கள் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் குறையும். இதுக்கான காரணம் பிரஷர். இப்படி பார்த்தா ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் ரொம்ப சின்னதா இருந்திருக்கணும். ஆனா உண்மை இதுக்கு எதிர்மறையானதுன்னு சொன்னா நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. கடலின் பாதாள உலகத்துல எத்தனையோ ராட்சத உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாம நிறைய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் சயின்டிபிக் டிஸ்கவரி மூலமா கேள்விப்பட்டிருப்போம். இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, ஆழ்கடல்ல உயிரினங்கள் செழிப்பா வாழ அதுக்கு ஏத்த நிலைமைகள் இல்லைனாலும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் எப்படி அசுர வளர்ச்சி அடையுது? இது பரிணாம வளர்ச்சியின் அற்புதமா இல்ல இயற்கையின் அற்புதமா? இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடல் ஒரு ஆபத்தான இடம். இங்கே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழ போராடுது. கடலின் மேற்பரப்பிலிருந்து 100 மீட்டர் ஆழத்தை சன்லைட் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்கே விதவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இங்கே போதுமான சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால உயிரினங்கள் செழிப்பாக வாழும். 100 மீட்டர் ஆழத்திலிருந்து ட்விலைட் ஜோன் தொடங்கும். இங்கே சூரிய வெளிச்சம் படிப்படியாக குறையும். அதனால உணவு உற்பத்தி செய்கிற செயல்முறையான ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த இடத்துல நடக்காது. கடலின் சுமார் 4000 மீட்டர் ஆழத்தில் மிட்நைட் ஜோன் இருக்கும். இங்கே சுத்தமாக சூரிய வெளிச்சமே இருக்காது. இந்த ஜோனில் வாழ்ந்துட்டு இருக்கிற சில உயிரினங்களுக்கு பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிற தனித்துவமான சிறப்பு அம்சம் இருக்கிறதுனால அதுங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை அதுங்களே உற்பத்தி செஞ்சு வேட்டையாடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆங்கிலர் ஃபிஷ். கடலின் இன்னும் ஆழத்துக்கு, அதாவது 6000 மீட்டர் ஆழத்துக்கு போனால் அதுதான் அபிசல் ஜோன். இதை கடலின் பாதாள உலகம்னு சொல்லலாம். இங்கே ப்ரெஷர் கிட்டத்தட்ட 3000 8000 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷரில் மனிதனோட உடல் வெறும் சில வினாடிகளில் தூள் தூளாக மாறி காணாமல் போயிடும். ஆனால் கடல் இதை விட ஆழமானது. சுமார் 11000 மீட்டர் ஆழத்தை இந்த ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பூமியின் ஆழமான, இருண்ட மற்றும் அதிக அழுத்தம் இருக்கிற பிரதேசம். இங்கே நிலப்பரப்பு சமவெளியாக இருக்காது. அதுக்கு பதிலாக வி ஷேப்பில் இருக்கும். மனிதன் இதுவரை கண்டுபிடிச்ச மிக ஆழமான பிரதேசம் மேரியானா ட்ரென்ச். உயிரினங்கள் வாழ முடியாத அளவுக்கு இங்கே நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருந்தாலும் சில விசித்திரமான உயிரினங்கள் இந்த ட்ரென்ச்சஸில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஜெயண்ட் ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப், பிக் ரெட் ஜெல்லி ஃபிஷ், ஓர் ஃபிஷ், ஜெயண்ட் ஸ்குவிட், ஸ்னெயில் ஃபிஷ், கிரீன்லேண்ட் ஷார்க் மாதிரியான சில உயிரினங்கள் இந்த பாதாள உலகத்தை தங்களோட வாழ்விடமாக கொண்டு இருக்கு. இந்த உயிரினங்கள் டீப் சி ஜைஜாண்டிசம் அப்படிங்கிற தியரிக்கு நல்ல உதாரணமாக இருக்குது. இந்த அளவுக்கு மோசமான சுற்றுச்சூழலில் இந்த உயிரினங்களோட உடல் போதுமான வளர்ச்சி இல்லாமல் சின்னதாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அதுங்களோட உடல் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட விசித்திரமான உயிரினங்களை கடலின் மேற்பரப்பில் கூட பார்க்க முடியாது. அதிகமான ப்ரெஷர், நிரந்தரமான இருள், குளிர்ச்சியான வெப்பநிலை, போதுமான உணவு கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த மர்மமான இடத்துல இந்த வித்தியாசமான உயிரினங்கள் எப்படி அசுர வளர்ச்சி அடைந்தது? கடலின் 4000 மீட்டர் ஆழத்தில் உயிரினங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காது. அங்கே சூரிய வெளிச்சம் கூட சுத்தமாக இருக்காது. அதனால் இங்கே எந்த விதமான ஆல்கே மற்றும் பிளான்ஸும் இருக்காது. இந்த அளவுக்கு ஆழத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற விலங்குகள் உயிர் வாழ டெட்ரிடஸை அதிகமாக சார்ந்து இருக்கு. இதுக்கு மெரைன் ஸ்னோ அப்படின்னு இன்னொரு பெயர் கூட இருக்கு. கடலில் இறந்து போன பிளாங்டன்ஸ் விலங்குகள் காலப்போக்கில் சின்ன சின்ன ஆர்கானிக் மேட்டர்ஸாக மாறி ஃபோட்டிக் ஜோன்ல இருந்து அஃபோட்டிக் ஜோனுக்கு பயணிக்கும். இந்த ப்ராசஸை பயாலஜிக்கல் பம்ப்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துகள்கள் மெதுவாக மூழ்கும். இதுவே பெரிய கனமான துகள்கள் கொஞ்சம் வேகமாக கடலின் தரையை நோக்கி பயணிக்கும். இந்த மெரைன் ஸ்னோ கடலின் இருண்ட பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய விலங்குகளுக்கு ஒரு முக்கியமான உணவின் ஆதாரமாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது ஜெயண்ட் ஸ்குவிட். ஆழ்கடலில் விலங்குகள் ஒரே இடத்துல கூட்டமாக வாழாது, அங்கங்கே பரவி வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால் உணவுக்காக பல மைல் தூரம் பயணிக்கும். சின்ன விலங்குகள் பயத்திலேயே வாழும். ஏன்னா எப்போ எந்த விலங்கு அதை தாக்கி சாப்பிடும்னு தெரியாது. எந்த விலங்குகள் மெரைன் ஸ்னோவை சாப்பிடாதோ அதுங்க மெரைன் ஸ்னோ சாப்பிட்ற விலங்குகளை உணவாக எடுத்துக்கும். இந்த அளவுக்கு கடினமான அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட எல்லா விலங்கும் ஒரு டாப் பிரிடேட்டராக பரிணாமம் அடைய வேண்டியது கட்டாயம். நாம் விஞ்ஞானிகள் கிட்ட ஆழ்கடலை பற்றி பேசும்போது அவங்க கண்டிப்பாக ஜெயண்ட் ஸ்குவிட்டை பற்றி பேசுவாங்க. 2004 வருஷத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 1000 மீட்டர் ஆழத்தில் ஒரு ஜெயண்ட் ஸ்குவிட்டை பார்த்தாங்க. அதோட நீளம் சுமார் 13 மீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 42 அடி இருந்துச்சு. இது ஒரு ஸ்கூல் பஸ் சைஸ்க்கு சமம்.
அதோட எடை 280 கிலோகிராம்ஸ் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுவே கடலின் மேற்பரப்புல வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்குவிட்ஸின் சைஸ் 60 சென்டிமீட்டர்ஸ்க்கும் அதிகமா இருக்காது. இந்த அளவுக்கு ராட்சத வடிவத்தில் இருக்கிற ஜெயண்ட் ஸ்குவிட்ஸை வேட்டையாடும் வேற எந்த விலங்கும் இந்த பூமியில் இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கு இருக்கிற பெரிய பெரிய டென்டக்கிள்ஸ் உதவியால டூத் ஃபிஷ் மற்றும் மற்ற ஸ்குவிட்ஸை ரொம்ப சுலபமா வேட்டையாடி சாப்பிடும். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ராட்சத ஸ்குவிட்ஸ் சுறாக்கள் மற்றும் மற்ற பெரிய கடல் விலங்குகளை கூட வேட்டையாட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனால் இதை நேரடியாக பார்த்து உறுதிப்படுத்துறது சாத்தியமற்ற விஷயம். ஜெயண்ட் ஸ்குவிடுக்கு இருக்கிற 2 நீளமான டென்டக்கிள்ஸ் உதவியால் அதோட இரையை பிடிக்கும். அந்த இரையை இறுக்கமாக பிடிக்க டென்டக்கிள்ஸில் இருக்கிற சக்ஷன் ரிங்ஸ் உதவும். அதோட இரையை பிடித்த பிறகு அது அப்படியே விழுங்கும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா ஜெயண்ட் ஸ்குவிட்ஸின் வாய் பகுதியில் ரேடுலா அப்படிங்கிற கூர்மையான பற்களால் ஆன நாக்கு மாதிரியான உறுப்பு இருக்கும். இதை பயன்படுத்தி அந்த இரையை துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடும். சுமார் 500 கிலோகிராம் எடை வரைக்கும் வளரக்கூடிய இந்த ஜெயண்ட் ஸ்குவிட்ஸ் 2000 மீட்டர் ஆழத்தில் கூட ரொம்ப சுலபமாக வாழும். இந்த உயிரினத்துக்கு சம்மந்தப்பட்ட கதைகள் நிறைய புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் புராண கதைகளில் சொல்லப்பட்ட கிரேக்கனும் இந்த ராட்சத ஸ்குவிடும் ஒன்றுதான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஜெயண்ட் ஸ்குவிட்ஸின் அளவு ராட்சத வடிவத்தில் இருந்தாலும் அதோட மெட்டபாலிசம் ரேட் மெதுவாக தான் இருக்கும். இந்த உயிரினம் கிளைபஸ் அப்படிங்கிற நிகழ்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. கிளைபஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனோட உடல் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கிறதுனால அந்த நபர் அதிக உணவை சாப்பிட வேண்டும்னு கட்டாயம் இல்லை. இந்த லா பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களுக்கும் பொருந்தும். உதாரணமா, ஒரு குதிரையின் அளவு எலியை விட 100 மடங்கு பெருசு. அதுக்குன்னு குதிரை எலியை விட 100 மடங்கு அதிக கேலரிஸை சாப்பிட வேண்டும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜெயண்ட் ஸ்குவிடின் மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு ஒரு நாளைக்கு 45 கேலரிஸே போதுமானது. அதாவது 30 கிராம் எடை இருக்கிற உணவை சாப்பிட்டாலே அதுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ் கிடைக்கும். இப்படி பார்த்தா ஒரு ஜெயண்ட் ஸ்குவிட் 22 கிலோகிராம் எடையுள்ள ஒரு டூத் ஃபிஷ்ஷை சாப்பிட்டா சுமார் 730 நாட்கள் உணவில்லாமல் உயிர் வாழ முடியும். இதுங்க கடலின் ஆழத்தில் தினமும் உணவுக்காக வேட்டையாடாது. எப்பயாவது ஒரு முறை தான் கிடைச்ச உணவை சாப்பிடும். அதிகபட்சமாக இதுங்க உணவை தேடி போகாது. ஒரே இடத்துல அதோட இரைக்காக காத்திருக்கும். ஜெயண்ட் ஸ்குவிடின் கண்கள் சுமார் 10 to 11 இன்ச்சஸ் டயமீட்டரில் இருக்கும். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு ராட்சத கண்கள் வேட்டையாட பயன்படுத்துறதை விட எதிரிகள் கிட்டேருந்து தப்பிக்க பயன்படுத்துதுன்னு. பர்க்மன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, குளிர்ச்சியான கிளைமேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களோட அளவு வெப்பமான கிளைமேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களை விட பெருசாக இருக்கும்னு. இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆழ்கடலில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் அசுர வளர்ச்சி அடையும்னு. உண்மையாக சொல்லப்போனால் இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சயின்ஸ். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், ஆழ்கடலின் குளிர்ச்சியான பிரதேசத்தில் ராட்சத உயிரினங்கள் அதிக அளவில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கிரீன்லேண்ட் ஷார்க். இது ஆர்டிக் பெருங்கடலில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷார்க். சுமார் 24 அடி வரை வளரக்கூடிய கிரீன்லேண்ட் ஷார்க்ஸின் எடை கிட்டத்தட்ட 1400 கிலோகிராம்ஸ் இருக்கும். இதோட மெட்டபாலிசம் ரேட்டும் மெதுவாக தான் இருக்கும். ஆனால் அதிக வாழ்நாளை கொண்டு இருக்கு. அதாவது குறைந்தபட்சம் 270 வருஷங்கள், அதிகபட்சம் 500 வருஷங்கள் வாழும். சாதாரணமாக இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்ஸ் மெதுவாக வளரும். வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் இதோட வளர்ச்சி இருக்கும். இந்த மீனோட கண் லென்ஸில் இருக்கிற புரோட்டீன்ஸை ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி விஞ்ஞானிகள் இதுங்களோட வயதை கண்டுபிடிப்பாங்க. மெதுவான வளர்ச்சி காரணமாக கிரீன்லேண்ட் ஷார்க்ஸ் சுமார் 150 வயதுக்கு அப்புறம் தான் மேட்டிங்க்கு தயாராகும். பொதுவாக இதுங்க கடலின் 2000 மீட்டர் ஆழத்தில் வாழ விரும்பும். இங்கே டெம்பரேச்சர் 0 to 3 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த அளவுக்கு ஆழமான இருண்ட பிரதேசத்தில் இந்த சுறாக்கள் வேட்டையாட அதோட பார்வையை நம்பி இல்லாமல் கூர்மையான வாசனை உணர்வை நம்பி இருக்கு. கிரீன்லேண்ட் ஷார்க்கின் உடலில் அதிகமான ட்ரைமெத்திலமைன் என் ஆக்சைடு அப்படிங்கிற நச்சுத்தன்மை இருக்கும். இது ஆழ்கடலில் இருக்கிற கடுமையான குளிர் மற்றும் அழுத்தத்தால் இந்த மீனோட புரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸை ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கும். ஒருவேளை இந்த மீனோட இறைச்சியை நாம் சாப்பிட்டா அதில் இருக்கிற நச்சுத்தன்மை மோசமான நியூராலஜிக்கல் சிம்டம்ஸை ஏற்படுத்தும். இதை ஷாக் சிக்னு சொல்லுவாங்க. டீப்சி அப்படிங்கிறது ஒரு நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்பு. ஒரு சின்ன மாற்றம் கூட இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்தானதாக மாறும். ஓவர் ஃபிஷிங், டீப் சி மைனிங், பொல்யூஷன் மாதிரியான பிரச்சனைகளால் ஆழ்கடலின் சுற்றுச்சூழல் ஆபத்தில் இருக்குது. இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற விதவிதமான உயிரினங்களை அழிய விடாமல் பாதுகாக்கிறது மனிதனோட கடமை. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.